அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்ஷன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல டெய்லி ஒரு ப்ராப்ளம் நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பிளான். ஸோ அதுல டே 1 ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டே 1 அப்படின்றதுனால ஜெனரல் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஈஸியான டாபிக்ல இருந்து நம்ம பண்ணுவோம். ஸோ பேசிக்கா நம்ம ஒரு கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இந்த செஷன்ல இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போற எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர்ல மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட்ல கேட்ட கொஸ்டின். அதாவது ஐஓக்யூஎம் ஆர் ஆர்எம்ஓ, ஐஎம்ஓடிசி ஆர் ஐஎம்ஓ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளியரா? ஸோ இன்னைக்கு டே 1. ஸோ அதுக்கு முன்னாடி கம்மிங் சண்டே 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சமச்சீர் கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கம்மிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதோடைய டாப் சீக்ரெட் உங்களுக்கு நான் ரிவீல் பண்றேன். ஸோ மெகா லைவ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ மார்னிங் 10 AM இருந்து, ஓகே, மார்னிங் 10 AM இருந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் குவார்டர்லி சிலபஸை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த சிலபஸை டெய்லி 1 to 2 hours மட்டும் படிச்சு சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். கம்மிங் சண்டே மார்னிங் 10 AM நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் நம்ம போயிடலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது PRMO 2017. ஸோ 2017ல PRMOல கேட்டது. PRMO அப்படின்னா PRMO, அதாவது ரீஜனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஓக்யூஎம்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஓக்யூஎம்க்கு முன்னாடி அது PRMO தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 2017ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, suppose A and B are positive real numbers. So A, B இது ரெண்டுமே ஒரு ரியல் நம்பர். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, such that A root A plus B root B is equal to 183. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். A root B plus B root A is equal to 182. இது ஒரு ஈக்குவேஷன். So இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் 9/5 into A plus B கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். சோ அப்ப A root A plus B root B equal to 183. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு. ஏன்னா நம்ம ஸ்கூல் மேத்ஸ்ல படிக்கிற மாதிரி இதை நம்ம டைரக்டா இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், இதுதான் கொண்டு வர போறோம்ன்றத ஜஸ்டிஃபை பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு போதுமான டைம் இருக்கும், அதிகமான டைம் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால டைத்தை பத்தி இங்க நம்ம ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, A root B plus B root A is equal to 182. This is equation number 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ண முடியும், சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 9/5 A plus B கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இங்க நமக்கு A plus B கொண்டு வரணும். என்ன பண்ணலாம், இப்ப ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணலாம்ன்றத பார்க்கணும். சோ ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஈக்குவேஷனை கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, சோ இதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ரூட் A அப்படின்னாலும் A பவர் 1/2 அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். பவர் 1/2 நம்ம ஸ்கொயர் ரூட்னு மென்ஷன் பண்ணலாம், ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அப்ப இங்க நம்ம என்ன இருக்கு அப்படின்னா A root A plus B root B இருக்கு. அப்ப இந்த A ரூட் A நம்ம A பவர் 1/2 எழுதலாம். அதாவது டைரக்டா நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். சோ இத சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா A பவர் 3/2 வரும். Therefore, root A the whole power cube plus root B
தி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 183 வரும். ஓகே, சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இதுதான் ஆன்சர் வரும். இதுதான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா நம்ம a cube plus b cube ஃபார்மட்டை இங்க யூஸ் பண்ண போறோம். which means a plus b whole cube ஃபார்மட். இதெல்லாம் ஐடியாலஜி பிராக்டிஸ் பண்ண நமக்கு வந்துடும். பட் டைரக்டா பிகினிங்ல இப்படி நீங்க போவேன்னா பிகினிங்ல அது என்ன பண்ணலாம்ன்றத நம்ம ஓகே பிகினிங்ல இந்த மாதிரி டைரக்டா நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். பிகினிங்ல இங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a root a கொடுத்துருக்காங்க. அப்ப a power 1 into a power 1/2 plus b power 1 into b power 1/2 is equal to 183. So இதை simplify பண்ணோம் அப்படின்னா a power 3/2 plus b power 3/2 is equal to 183. இது எப்படின்னா இங்க பேஸ் சேமா இருக்கு. அப்ப பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ணிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன், a பவர் m into a பவர் n அப்படின்னு இருந்தா அதை நம்ம a பவர் m plus n எழுதுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி படி a பவர் 1 into a பவர் 1/2. சோ இங்க பேஸ் வந்து சேம் a. அப்ப பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 plus 1/2 3/2 வரும். அகைன் இந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம ரெண்டு விதமா எழுத முடியும். there are two ways. என்ன வே, ஃபர்ஸ்ட் வே வந்து a cube the whole power 1/2 plus b cube the whole power 1/2 is equal to 183. இப்படி எழுதுறதுனால நமக்கு ஏதாச்சும் மீனிங் இருக்குமானா there is no meaning. ஏன்னா a இப்ப a cube some a எடுத்துக்கோங்க, some x எடுத்துக்கோங்க. therefore நம்ம எழுதிக்கலாம் x power 1/2 plus y power 1/2 is equal to something. அப்ப x power 1/2 plus y power 1/2 க்கு ஏதாச்சும் ஃபெமிலியர் ஃபார்முலா இருக்கானா இல்ல. சோ அதனால ஃபெமிலியர் ஃபார்முலால நம்ம இந்த ஃபார்மட் எழுதும்போது கொண்டு வர முடியாது. therefore இந்த ஃபார்மட்ல நம்ம எழுத கூடாது. அப்ப எந்த ஃபார்மட்ல எழுதணும், அப்ப நம்ம இந்த ஃபார்மட்ல எழுதணும் அப்படின்னா இதை நம்ம a power 1/2 the whole cube plus b power 1/2 the whole cube is equal to 183. அப்ப a power 1/2 அப்படின்னா root a cube plus root b cube. therefore equation 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், equation 1 root a the whole cube plus root b the whole cube is equal to 183. This is equation number 3. Okay. So கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி. So the expansion once நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க டைரக்டா பண்ணிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 20 ஆர் ஒரு 30 கிளாஸ் போயிடுச்சுன்னா, ஒரு 30 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை நீங்க டைரக்டா போடுவீங்க. இது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அந்த இதுக்கு இன்பிட்வீன்ல இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப் வர்றதுக்கு இந்த இன்பிட்வீன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட்லயே நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் ப்ராக்டிஸோட மெயின் மோட்டிவ். ஓகே ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. நான் ஏன் அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா இதோட கிளாஸ் நோட்ஸை பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 சிம்பிளிஃபை பண்ணி இது கொண்டு வந்தாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 2 சிம்பிளிஃபை பண்ணி என்ன கொண்டு வரலாம், ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 இங்க a இருக்கு, இங்க b இருக்கு. therefore அங்க வேற எதுவும் கொண்டு வர முடியுமா அப்படின்னா a into root b. so root b நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா b power 1/2 plus b into a power 1/2 is equal to 182. so இங்க ஏதாச்சும் பண்ண முடியுமா, இங்க பேஸ் வந்து டிஃபரன்ஸா இருக்கு. இங்க a power 1, இங்க b power 1. so இங்க பேஸ் a, இங்க பேஸ் b. so அப்ப இங்க வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டி சோர்ஸ் அண்ட் இண்டிசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது.
சர்ச் அண்ட் டிஸ்மிஸ் வேற ஒண்ணும் இல்ல. இங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி வேற என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இந்த ஏவை, இந்த ஏ பவர் 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ பவர் 1 நம்ம ஏ பவர் 1/2 இன்டூ ஏ பவர் 1/2 எழுதிக்கலாம். வேற பாசிபிலிட்டி இல்ல. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இதை மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த b வச்சு ஒன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. therefore நம்ம எப்படி இருக்குன்னா பேஸ் சேமா இருக்கு. அப்ப பவர் ஆட் பண்ணா 1/2 1/2 1 சோ அப்ப இந்த வேல்யூ என்னவா மாறிடும், a பவர் 1/2 a பவர் 1/2 into b பவர் 1/2 plus p பவர் 1/2 into a பவர் into b பவர் 1/2 into a பவர் 1/2 is equal to 182. right? then so இங்க நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா root a root b plus root b root a is equal to 182. so இந்த காமனா இருக்கிறத வெளிய எடுத்துடலாமா? இங்க என்ன காமனா இருக்கு, root a root b, இங்கேயும் root a இருக்கு. காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா root a into b into root a plus root b is equal to 182. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்ப a பவர் 1 into b பவர் 1/2 plus b பவர் 1 into a பவர் 1/2 is equal to 182. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு என்ன வருது, root of ab into root a plus root b is equal to 182. அப்ப இந்த ஈக்குவேஷன் 2 நாம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம், root of ab into root a plus root b is equal to 182. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்கு. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 2 எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனா கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்றது, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஆல்ரெடி போன ஸ்லைட்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, அந்த பிடிஎஃப் அந்த பேஜ்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே, அத வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், சோ என்னது a cube plus b cube is equal to 183. therefore ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a plus b whole cube is equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு தனியா சொல்றேன், ஐடென்டிட்டிஸ் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல which is equal to a cube plus b cube plus 3, இதுல இருந்து எதை காமனா வெளிய எடுத்துக்கலாம், 3 காமனா வெளிய எடுத்துக்கலாம், then ஒரு a ஒரு b into a plus b. therefore இந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது a cube plus b cube plus 3ab into a plus b. therefore இங்க நமக்கு எல்லாமே எப்படி இருக்கு, root a root b ஃபார்மட்ல இருக்கு. அப்ப அந்த ஈக்குவேஷனை root a root b ஃபார்மட்டுக்கு நம்ம கன்வர்ட் பண்ணலாம். அப்படி கன்வர்ட் பண்ணோம்னா root a plus root b, ஏன்னா எனக்கு क्वेश्चन in terms of root a root b ல இருக்கு, அதனால a b ய நான் root a root b னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி. அப்ப root a plus root b whole cube is equal to root a the whole cube plus root b the whole cube plus 3 into root ab into root a plus root b. இங்க வேற எந்த ஃபார்மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. கிளியர்? சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரும்போது ஆன்சர் வந்துரும். நமக்கு என்ன இருக்கு, ஈக்குவேஷன் 3 வந்து root a cube plus root b cube is equal to 183. therefore இதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், 183 போட்டுக்கலாம். plus 3 into root of ab into root a plus root b. root of ab into root a plus root b is 182. therefore 3 into இதுக்கு பதிலா 182. by equation 3 and 4. equation 3 and 4 படி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனை இப்படி கன்வர்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், which is equal to 183 plus இங்க என்ன வரும், 300 3 x are 24 240 3 2 are 6 546 so இத ஆட் பண்ணா அப்படினா 600 720 729 729 left hand side என்ன இருக்கு, root a plus root b the whole cube. taking cube root on both sides
டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட் நமக்கு என்ன வரும்? இது என்னவா மாறிடும்? ரூட் ஏ பிளஸ் ரூட் பி இஸ் ஈக்குவல் டு 9. ரூட் ஏ பிளஸ் ரூட் பி இஸ் ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. அவ்வளவுதான். கொஸ்டின் ஆன்சர் வரப்போகுது. ஓகே, நான் ஒண்ணுமே பண்ணல. இதுல நான் புதுசா வேற எந்த ஃபார்முலாவும் கொண்டு வரல, வேற ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஐடென்டிட்டியோ எதுவுமே பண்ணல. பேசிக்கா நம்ம படிச்சதை மட்டும் தான் இங்க நான் அப்ளை பண்ணிருக்கேன். கிளியரா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப இதுல இருந்து தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். இதுல இருந்து எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்றது? சோ இங்க ஈக்குவேஷன் 1ல இருந்து 5 வரைக்கும் இங்க இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இதெல்லாமே போன இதுல இருக்கு, அதுல பார்த்துக்கோங்க. root a plus root b is equal to 9. This is equation number 5. இப்போ நம்ம கையில 5 ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, சோ அந்த 5 ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணனும். என்ன கொண்டு வரணும்? 9/5 into a plus b கொண்டு வரணும். எதுல இருந்து கொண்டு வரலாம்? நமக்கு a plus b வேணும். a power 1 b power 1. ஈக்குவேஷன் 5 ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஈக்குவேஷன் 5 becomes ஈக்குவேஷன் 5 நம்ம என்ன பண்ணலாம்? root a plus root b is equal to 9. Taking square on both sides. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. we get ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா root a plus root b the whole square is equal to 9/5. So a square இது வந்து என்ன ஃபார்முலா? a plus b whole square ஃபார்முலா. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. So the identities தான் தனியா நான் கிளாஸ் வச்சிருக்கேன். அந்த ஐடென்டிட்டி எல்லாமே எப்படி வந்துச்சு, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். சோ நம்ம எப்படி எடுக்கலாம்? root a square அப்படின்றது a, root b square அப்படின்றது b. ஏன்னா root a the whole square and root cancel ஆகும். அப்போ டைரக்டா நான் a போறேன். சோ இங்க டைரக்டா நான் b போறேன். plus 2 into root of ab is equal to 9 square is 81. சோ நமக்கு a plus b வந்துருச்சு. சோ இப்போ இது கூட இப்போ a plus b வேல்யூவை கண்டுபிடிச்சு ஃபைனலா 9/5 எடுக்கலாம். 9/5 அப்படின்றது வந்து ஒரு நம்பர், கான்ஸ்டன்ட் நம்பர். சோ அப்ப நம்ம a plus b மட்டும் ஃபைண்ட் பண்ணனும். a plus b வேணும் அப்படினா a plus b மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த 2 root of ab அந்த பக்கம் கொண்டு போய்ட்டா 81 minus 2 into root of ab. This is equation number 6. இப்ப நமக்கு root ab யோட வேல்யூ வேணும். root ab யோட வேல்யூ இந்த 5 ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா root a plus root b வந்து 9. அப்ப root a plus root b க்கு பதிலா 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணா root of ab யோட வேல்யூ கிடைச்சிருமா? அவ்வளவுதான். क्वेश्चन ரொம்ப 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 சிம்பிள். ப்ரோசீட் பண்ணுங்க. அங்க என்ன கொடுத்திருக்காங்க அதுல அப்படியே ஃப்ளோட்டிங்கா போனீங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல போய் விடும். அது நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஸோ நான் ஃபைனலா ஆன்சர் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வீக் நமக்கு என்ன கிடைக்கும்? root of ab into root a plus root b is equal to 182. Therefore, root of ab is equal to 182 by 9. This is equation number 7. Okay, so நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. So நமக்கு ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? a plus b is equal to 81 minus 2 into root ab. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நமக்கு root of ab யோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை இங்கே அப்ளை பண்ணா a plus b கிடைச்சிடும். அது கூட 9 into 9/5 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனல் ஆன்சர் வரப்போகுது. ஃபைனல் ஆன்சர் என்ன? ஃபைனல் ஆன்சர் இஸ், ஸோ இது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன்.
ஃபைனலா நமக்கு என்ன வேணும்? a plus b is equal to 81 minus 2 into root of ab. Okay, root of ab ஓட வேல்யூ என்ன? root of ab is equal to 182 by 9. 182 by 9. Therefore, a plus b is equal to 81 minus 2 into 182 by 9. So, simplify பண்ணலாமா? இதை simplify பண்ணோம் அப்படின்னா LCM எடுங்க 9 into 81. 9 8 72, 729 minus 2 into 182. 200 take us 60, 164. 364 by 9. A plus B. So then, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 729 minus 364. 729 minus 364. Subtract பண்ணோம் அப்படின்னா 445. 365. Therefore, A plus B 365 divided by 9. Okay, so நமக்கு தேவை 9 by 5 into A by 5. So multiply 9 by 5 on both sides. B கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 by 5 into A plus B is equal to 365 by 9 into 9 by 5. So 9 get cancel. So in 5 table cancel பண்ணா 1 5 is 5, 7 5 are 35, 3 5 are 50. Therefore 9 by 5 into A plus B is equal to 73. So answer for this question is 70. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 73. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நம்ம இங்க வேற எதுவுமே பண்ணல, சிம்பிளான லாஜிக்கை மட்டும்தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு கொஸ்டினை தான் அவங்க ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்தோம், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்தோம். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணோம்? இந்த ஐடென்டிட்டிஸ், இந்த இது யூஸ் பண்ணோம். ஓகே, சோ இந்த சர்ச் அண்ட் இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணோம். சோ இங்க a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கொடுத்துட்டோம்? a root a plus b root b is equal to 183ன்றத நம்ம root of a the whole cube plus root b the cube root p cube is equal to 183 போடுவோம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ஐயும் எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2ஐ எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இதை யூஸ் பண்ணோம். சோ ஈக்குவேஷன் 2ஐ எக்ஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க? root of ab into root a plus root b is equal to 180. சோ வந்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷனையும் பார்க்கும்போது இங்க a cube plus b cube மாதிரி இருக்கு. a cube plus b cube நமக்கு a plus b whole cube ஃபார்முலா, a plus b a minus b whole cube, a cube plus b cube, a cube minus b cube. இந்த நாலு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ பேசிக் ஐடென்டிட்டில நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா a plus b whole cube, a minus b whole cube, a cube plus b cube, a cube minus b cube. இந்த நாலு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மைனஸ்க்கு வேலை இல்லை, ஏன்னா கொஸ்டின் மைனஸ் இல்லை. either this one or this one. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சோ இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்றது ஈஸி. சோ நான் இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். எப்பவுமே இதுல இருந்து ஆன்சரை கொண்டு போறது ஈஸி. இதை விட ஓகே, எப்பவுமே a plus b whole cube எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுல இருந்து a cube plus b cube கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும். சோ இதுவும் இன்டர்லிங்க் தான், வேற ஒண்ணும் இல்லை. சோ அதை நான் ஐடென்டிட்டிஸ் நடத்தும் போது உங்களுக்கு இதை நான் டீடைல் தான் நடத்துறேன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இதுல இருந்து இதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு. கிளியரா? ரைட். சோ அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்ம a plus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ a plus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் வரும். நமக்கு क्वेश्चनல in terms of root a root b ல இருக்கு. அதனால எல்லா a b யையும் root a root b கன்வர்ட் பண்றேன். root a root b கன்வர்ட் பண்ணோம்னா
root a cube plus root b cube. Equation number 3. 183. Substitute பண்ணுங்க. Root of ab into root of a plus b. Equation number 4. இந்த வேல்யூ அப்படியே substitute பண்ணுங்க. இதை simplify பண்ணா 729. Left hand side root a plus root b whole cube. Taking cube root on both sides. 729 cube root at 9. Therefore, the equation number 5. Okay? So, அப்ப அந்த 5 equation இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 9/5 into a plus b. அப்ப நம்ம 9/5 விட்டுருங்க, அதை லாஸ்டா பாத்துக்கலாம். நமக்கு தேவை a plus b. a plus b இந்த 5 ஈக்குவேஷன்ல இருந்து எதுல இருந்து கொண்டு வரது ஈஸி? ஈக்குவேஷன் நம்பர் 5ல இருந்து கொண்டு வரது ஈஸி. ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப ரூட் a ஸ்கொயர் பண்ணா a, ரூட் b ஸ்கொயர் பண்ணா b. அதுக்கடுத்து என்ன வேணா வரட்டும், பிரச்சனை இல்லை. நமக்கு a plus b கிடைச்சிருச்சு. அப்ப a plus b மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருவோம். அப்ப a plus b இங்க இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடுல சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு ப்ராப்ளமா இருக்கிறது என்னது? ரூட் ஆஃப் ab. இப்போ இந்த 5 ஈக்குவேஷன்ல ரூட் ab ஃபைண்ட் பண்ண முடியுமா? எஸ். ஈக்குவேஷன் 4 வச்சு ஈக்குவேஷன் 5 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரூட் ஆஃப் ab கிடைக்கும். therefore ஈக்குவேஷன் 5 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ரூட் ஆஃப் ab ஃபைண்ட் பண்ணிட்டோம். therefore a plus b is equal to 81 minus 2 into root ab. root ab ஓட வேல்யூ இங்க இருக்கு. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 5ல சிம்பிளிஃபை பண்ணுங்க, நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு சிம்பிளான ப்ராப்ளம் பாருங்க. இது ஐஓக்யூஎம்ல 2017ல கேட்ட கொஸ்டின். எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளமா அப்ரோச் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கமிங் சண்டே மார்னிங் 10 AM உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்டை எப்படி இந்த மாதிரி படிக்கணும்ன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கம்ப்ளீட்டா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் மேக்ஸ் சப்ஜெக்ட் சிலபஸோட, அந்த சிலபஸ்ல என்ன கான்செப்ட் இருக்கு, நீங்க என்னென்ன படிக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் 360 டிகிரி வியூவை உங்களுக்கு கம்மிங் சண்டே மார்னிங் 10 AM நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்களும் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே 2ல நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.